வணக்கம் நண்பர்களே! நாம இப்ப இருக்கிறது திருவண்ணாமலை. சிவபெருமானோட பஞ்ச தலங்கள்ல இவரும் ஒருத்தவரு. இந்த தலத்துல என்னன்னா, நெருப்பு தலம். கார்த்திகை தீபம்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? அந்த நெருப்பு தலம். பௌர்ணமி, பௌர்ணமி கிரிவலம் போறது பெரிய புண்ணியம். நமக்கும் சரி, நம்ம சார்ந்தவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. நம்ம கேட்ட வரங்களும் கடவுள் குடுப்பார். இப்போ முதல்ல கோபுர தரிசனம். இங்க வந்துட்டு கோபுரத்த தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்திலேயே குளம் இருக்கும். அது பூட்டியிருந்தது. எங்களால எடுக்க முடியல. அதுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குளிச்சுட்டு வருவாங்க. இப்ப அதெல்லாம் வாய்ப்பில்ல. மக்கள் அதிகமானதுனால அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. 3 ஸ்டேட்லேருந்தும் இங்க வராங்க. கோவில் ரொம்ப பெரிய அளவுல பிரசித்தி பெற்றதுனால, திருவண்ணாமலை ரொம்ப கூட்ட நெரிசலா தான் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, மணி 2. கோபுர தரிசனத்த கும்பிட்டுட்டு, பக்கத்திலேயே நம்ம பிள்ளையார் இருப்பாரு. அவரையும் கும்பிட்டுட்டு ஆரம்பிக்க போறோம் நாங்க. இங்க இருக்காரு பாருங்க. அவர கும்பிட்டுட்டு கிரிவலத்த ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப 14 கிலோமீட்டரு. அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது எங்களுக்கே. 2, 3 இடத்துல பிரேக் போட்டு தான் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த 14 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு. 1 ஹவர்ல முடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. நம்ம மட்டும் தான் கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பௌர்ணமி 4:30 மணிக்கு தான். நாங்க ஒரு 2:45க்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம். ஆனா 2:45க்கே எங்க கூடயே கிட்டத்தட்ட ஒரு நாங்க கண்பட பார்த்தது ஒரு 1000 பேர் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல தான் காலையில அன்னதானம் போடுவாங்க. 3 மணிக்கு மேல போடுவாங்க. 3, 4 மணிக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடத்துல இதான் ஃபர்ஸ்ட்டு. 2 கிலோமீட்டர்லயே இந்த இடம் வந்துரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் அன்னதானம் கிடைக்கும். நீங்க மாசம் மாசம் ஒரு பௌர்ணமி கண்டிப்பா வரணும். இதுக்கப்புறம் ஒரு போர்டு வருது பாருங்க. இந்த சாட் மூலியமா தான் எல்லா இடத்துலயும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். மக்களே எல்லாரும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லோரும் ஆதரவு தாங்க. நன்றி. வணக்கம்.